எம்ஜிஆர் நினைவு நாணயத்தை பிரதமருக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டதால் அவரது புகழ் காஷ்மீர் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டதாக அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சிறுபிள்ளைத்தனமாக பேசி வருவதாக விமர்சித்திருக்கிறார். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டிருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்? தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன். தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தார், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தார், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. அது மோடி ஐயா வெளியிட்டு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாரும் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும்? நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு? இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும்? ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேசல எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது. செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபிள்ளைத்தனமானது. ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர். புதிய கட்சி அதிமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார். 3 முறை முதலமைச்சரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல. பாரதிய ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது, ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னாரு. இவருக்கு வரலாறு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ் வாய்ந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்பதை நேரத்தில் நினைவுபட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபட கடைபிடிக்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.